வவுனியாவில் கோர விபத்து, அரசாங்க அதிபரின் மகன் உட்பட மேலும் ஒருவர் உயிரிழப்பு. வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யாழ் மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் இமல்டா சுகுமாரின் மகன் உட்பட 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். நேற்று இரவு வவுனியா யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் கனகராயன் குளம் பெரியகுளம் பகுதிக்கு அருகில் பின்னால் வந்த ஹயஸ் வாகனம் கார் மீது மோதியதில் குறித்த கார் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட 2 இளைஞர்களும் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டியில் 22 வயது யுவதி கொல்லப்பட்டு மண்ணில் புதைப்பு, கள்ளக்காதலன் என்று சந்தேகிக்கப்படும் நபர் தலைமறைவு. கண்டி தெல்தெனிய ரங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒடிஷ்பத்துவ ஹக்மன பிரதேசத்தில் 22 வயதுடைய ஆடை தொழிற்சாலை பெண் ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது சடலம் நீதவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் சுமார் 1 வாரத்திற்கு முன்பே நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்த பெண் ஒடிஸ்பத்துவ ஹக்மன பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய வீரசேகர வாசனா சந்தமாலி என்ற யுவதி என ரங்கல போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த பெண்ணுடன் கடந்த 4 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த அவரது ஆண் நண்பரே இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நீர் ஊற்றி உரம் போட்டு புலிகளை அனுர அரசாங்கம் வளர்க்கின்றது. சர்வஜன இளைஞர் முன்னணி குற்றச்சாட்டு. දැන් උදාහරණයක් මම කියන්නකෝ LTT එක. දැන් LTT එක කියන්නේ අවුරුදු 30ක් තිස්සේ මේ රටේ 30000ක් දෙනා මැරුණා. නේද? එතකොට LTT එක කියන්නේ ත්‍රස්තවාදී සංවිධානයක්. LTT එක කියන්නේ රාජ්‍යයට විරුද්ධව කුමන්ත්‍රණය කරපු සංවිධානයක්. එතකොට මේ සංවිධානය නැති කරලා අවුරුදු 17ක් ගිහිල්ලා දේශපාලන විසඳුමක් දීලා යුදමය විසඳුමක් දීලා புலிப்பாடல் பாடிய கிளிநொச்சி பாடகர் கைது, சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பு. தாயக எழுச்சி பாடலை எடிட் செய்து சமூக ஊடகத்தில் பகிர்ந்த கிளிநொச்சியை சேர்ந்த பாடகர் ஒருவர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் வைத்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த டிக்டாக்கில் பாடி வரும் பாடகரை சாவகச்சேரி பகுதியில் வைத்து மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சந்தேக நபருக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் யாழ்ப்பாணம் இந்தியா இடையில் கப்பல் சேவைகள் ஆரம்பம். பயணிகள் சேவையை ஆரம்பித்த சிவகங்கை கப்பல். நாகப்பட்டினத்தில் இருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பல் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இன்று காலை 7:55 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த குறித்த கப்பல் பிற்பகல் 12:55 மணியளவில் காங்கேசன்துறையை வந்தடைந்தது. இதன்போது இந்தியாவில் இருந்து 93 பயணிகள் இலங்கைக்கு வந்ததுடன் 79 பயணிகள் இலங்கையில் இருந்து இந்தியாவை நோக்கி பயணித்தனர். குறித்த கப்பலானது சில வாரங்களுக்கு முன்னர் காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி பயணித்த நிலையில் அசாதாரண காலநிலை காரணமாக சேதமடைந்தது. இதனால் ஒரு சில வாரங்கள் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடவில்லை. அதனைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பலானது மீண்டும் இன்று முதல் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அடுத்தடுத்து பிக்குகள் கைது, அம்பாறையில் அடுத்த சம்பவம். 14 வயதுடைய இளம் பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக துஷ்பிரயோகம் மேற்கொண்டு தலைமறைவாகி இருந்த 41 வயதுடைய பௌத்த தேரரை அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் போலீசார் கைது செய்துள்ளனர். பிகாரையில் தங்கியிருந்த 5 இளம் பிக்குகளில் 3 இளம் பிக்குகள் அண்மையில் தப்பி சென்ற சம்பவம் தொடர்பில் அறிந்த ஊர் மக்கள் விகாரையை நோக்கி போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தயாரான வேளை குறித்த பிக்குவின் விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அத்துடன் குறித்த சம்பவத்தில் வாக்குமூலம் வழங்கிய 2 இளம் பிக்குகளில் பாதிக்கப்பட்ட 14 வயதுடைய இளம் பிக்குவை மத்திய முகாம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாறை மாவட்ட பொது வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து சென்றுள்ளனர். மேலும் குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டு சந்தேகத்தில் கைதான 41 வயதுடைய சந்தேக நபரான பௌத்த தேரரை இன்று அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மத்திய முகாம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மாவட்ட கிளை கூட்டம் இடம்பெற்றது. யாழ் மாவட்ட கிளையினுடைய உத்தியோகத்தர்கள் நேற்று தெரிவு இடம்பெற்றது. இது கடந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2010 யாழ்ப்பாணத்திலே நடந்த
பொதுச்சபை கூட்டத்திற்கு பின்பு நான் நினைக்கிறேன் என்று அறிவு கட்டிய வரையில் மாவட்ட கிளையினுடைய கூட்டம் நடைபெறாத நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்பு இந்த தெரிவு நடைபெற்றது. இதுக்கான தெரிவை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததிலே நான் மிக முக்கிய பங்கேற்றுக்கிறேன். அதற்கு அமைய பின்வருவோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைவராக CVK சிவஞானம் ஆகிய நானும், செயலாளராக திரு கேசவன் சாயந்தன் அவர்களும், உபதலைவராக சோமசுந்தரம் சுகிர்தன் அவர்களும், பொருளாளராக கமலரேகன் அவர்களும், உப செயலாளராக ஜெயந்தன் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டதோடு ஏனைய 10 உறுப்பினர்களாக ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒருவராக 10 பேர், மொத்தம் 15 பேர் கொண்ட மாவட்ட கிளை இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்ட கிளையினுடைய உறுப்பினர் ஒரு 10 தொகுதியிலே இருந்தும் 5 உறுப்பினர் வீதமாக 50 பேர் இதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அவர்களில் இருந்துதான் இந்த 15 பேர் இப்பொழுது நாங்கள் தெரிவு செய்வோம். இதனுடைய பொறுப்பு என்னவாகில், இந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சியினுடைய செயற்பாடுகள், கட்சி வளர்ச்சி தொடர்பான செயற்பாடுகள், தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள், தொகுதிதோறும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் போன்று கட்சி உறுப்பினர்களை கலந்து பேசுவதும், கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்த்து கொள்வதுமான சில பொறுப்புகள் இந்த மாவட்ட கிளைக்கு உண்டு. அவற்றை இனிமேல் ஒரு கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே ஏற்பட்ட அல்லது தொய்வை உள்ளூராட்சி மன்றங்களில் ஒரு அளவுக்கு நாங்கள் சுதாகரித்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய ஒரு தேர்தல், அது எதுவாக இருந்தாலும், அண்மையிலே ஒரு மாகாண சபை தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படியான ஒரு தேர்தலில் நாங்கள் முழுமையாக சுதாகரித்து கொண்டு முன்னிய நிலைக்கு தமிழரசு கட்சியை கொண்டு வரக்கூடியவாறான செயல்பாடுகளை முன்னெடுப்பது தான் இந்த மாவட்ட கிளையினுடைய அடிப்படை இலக்காக இனி அமையும். உண்மையை சொன்னால் ஏனைய மாவட்டங்களிலேயே ஏற்கனவே பல காலத்துக்கு முன்னராகவே மாவட்ட கிளை தெரிவுகள் நடைபெற்றிருக்கின்றன. மாவட்ட கிளைகள் இயங்குகின்றன. பல்வேறு பல காரணங்களால் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மட்டும்தான் தேர்தல் நடைபெறாது இழுத்தடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது.